ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக காளஹஸ்தி சம்மந்தப்பட்ட விலாக்ஸ் எல்லாமே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது காளஹஸ்தியில் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து நடந்து வந்தோம். என் கூட ஒருத்தர் திருப்பதியிலேருந்து ரெகுலராக விசிட் பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தார். ஏன்னா நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது ரூம் வந்து பார்க்கணும் தேடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால் சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ பஸ் ஸ்டாண்டில் கூட டார்மிட்ரின்னு இருக்குது, அங்கே பெட்டெல்லாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் அங்கே கூட ஸ்டே பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரிய வந்தது, அது ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தது. அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா நிறைய பெட்டெல்லாம் கூட கட்டிலெல்லாம் போட்டு நல்லா தான் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு டிவி கூட, அதில் தெலுங்கு படமெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பெட் ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு 70 ரூபாய் பே பண்ணால் போதும். அங்கே பாத்ரூம் டாய்லெட் அங்கே கூட இருக்குது. ஆனால் எனக்கு என்னவோ அங்கே பிடிக்கல. ஸோ அங்கே கண்டிப்பாக தூக்கம் வராது, டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ க்ளோஸில் வேற இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ கொசுவெல்லாம் கூட வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். பட் அது ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் கொசு இல்லை தான். பட் கொசு கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பெட்டு வேக்கண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் மறுபடியும் நாங்கள் அங்கேருந்து அந்த காளஹஸ்தி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் அதுக்கப்புறம் அந்த கோயில் கோபுரம் கிட்ட வந்து இறங்கியிருந்தோம். ஸோ 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் பாருங்களேன், நம்ம நாட்டிலலாம் லேடி கண்டக்டர்ஸ்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் ஆந்திராலலாம் பார்த்திங்கன்னா லேடி கண்டக்டர்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். நிறைய மோஸ்ட்லி 50% வந்து ஜென்ஸ் கண்டக்டர்ஸ் இருப்பாங்க, 50% வந்து லேடிஸ் கண்டக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் யங் ஏஜ்லேயே ஒரு கண்டக்டரை வந்து பார்த்தேன், லேடி கண்டக்டரு. ஸோ அவங்களெல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா லேடிஸ்க்கு வந்து. ஸோ லேடிஸும் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இது ஆந்திராவை பொறுத்தவரையும் லேடி கண்டக்டர்ஸ் வந்து நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுற லேடிஸை பார்க்குறப்ப, இந்த மாதிரி கண்டக்டராக வேலை பார்க்குற லேடிஸை பார்க்குறப்பெல்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு கட்ஸ் வேணும். அவங்க லேடின்றதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த மாதிரியான வேலைலாம் எத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்ணி செய்வாங்க சொல்லுங்கள். வீட்டில் இருக்கவங்கலாம் கூட ஒத்துக்கணும். ஸோ ஃபேமிலிஸ் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ஏறி கூட நம்ம அந்த கோபுரம் கிட்ட இறங்கலாம். ஸோ அதுக்கு வந்து 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது போல் தான் நாங்கள் ஏறி நாங்கள் வந்து நடக்காமல் நாங்கள் ரிட்டன் போகிறப்ப பஸ்ஸில் போய் இறங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குளம் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குளமாக இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதையுமே நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ்ஸில் போகிறப்ப எடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தெப்ப குளத்தோட பேர் வைஷ்ணவ கோனேருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா பெருசாக வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதிலெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உற்சவங்கள் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். అవునవును తిరువల్లూరు మళ్ళీ ఇంకా 3వ స్టాపింగ్ తిరువల్లూరు నుంచి 3 స్టేజ్లా. అవును, తిరువల్లూరు, పుట్లూరు, సేవాపేట, వేపంపట్టు. ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் கிட்ட நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேர் கூட ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது எதனால் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு நான் போயிருந்ததுனால அன்றைக்கி சுப்பிரமணிய சுவாமிக்காக, அதாவது முருகருக்காக அங்கே பார்த்தீங்கன்னா விசேஷமாக வந்து ஊர்வலமெல்லாம் கூட நடக்குது. ஸோ அந்த உற்சவம் எல்லாம் கூட என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த ராஜகோபுரத்துக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா பிக்ஷால கோபுரம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து கேட் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கோபுரத்தோட பேர் பிக்ஷால கோபுரம்னு சொல்கிறாங்க. இல்லைனா கேட் நம்பர் 1ன்னு சொன்னால் கூட உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நல்லா ஜைஜாண்டிக்காக புதுசாக கட்டின ராஜகோபுரம் வந்து இருக்குது. அது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அது வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் புதுசாக கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பழைய கோபுரங்கள் தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ
புதுசும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த தெருவில் நாங்கள் எதுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது, ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக வந்து பூக்கள் வந்து விற்கிறாங்க. அந்த இடத்துல கனகாம்பரம் எல்லாம் கூட நல்லா வந்து அடர்த்தியாக கோர்த்து வச்சுருந்தாங்க. என்னுடைய அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் பூவெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும். அவங்க கல்யாணம் ஆன புதுசில் வேலூர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே அந்த பூவெல்லாம் வாங்கி தலையில் வச்சுப்பாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அம்மா ஞாபகம் தான் வந்திருந்தது. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா எங்கள் காஸ்ட்டு வாசவி கன்னியக்கா பரமேஸ்வரி அம்மனுக்கு தனியாக ஒரு கோயில் கூட இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ வெளியிலேருந்து கவர் பண்ணி நான் இந்த வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ கோமிட்டி செட்டியாருங்க எல்லாருக்குமே இந்த வாசவி தாய் தான் குலதெய்வம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னி தாய் தான். இவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் யாரோ ஒரு அரசன் வந்து ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு தீ குளிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து பார்வதியோட அம்சமாக பிறந்தவங்க. ஏதோ ஒரு சாபத்தின் காரணமாக அவங்க பிறந்து தீக்குளிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த வாசவி கன்னியக்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பெரியம்மாவோட நான் போனப்போ தங்கின அந்த சத்திரம் வந்து பார்த்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா வைஷ்யாஸ்க்கான சத்திரம் தான். அது நான் உள்ளே போய் கேட்டதுக்கு இப்போ இது வைஷ்யாஸ்க்கு அண்டரில் இல்லை, இது வந்து கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, இப்போ இது கோயிலுக்கு அண்டரில் தான் இருக்குது, தனியாக பேச்சுலராக வந்தாலும் நாங்கள் தர மாட்டோம், ஆனால் ரூம் ரெண்ட்டு 200 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப பழமையான பில்டிங்கு, உள்ளுக்குள்ளே ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடலில் இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கே 200 ரூபா தான் ரூம் ரெண்ட்டு. ஆனால் அது ஃபேமிலியாக போனால் தான் தருவாங்களாம். எனக்கு வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து வைஷ்யாஸ்க்கு அண்டரில் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே மெயின்டைன் பண்ணுறவர் சொல்லியிருந்தார். இது என்னடா இது வம்பா போச்சு, தனியாக போனால் தரமாட்டேங்கிறாங்க, ஃபேமிலியாக போனால் 200 ரூபா தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஹோட்டலில் கேட்டு பாருங்கள், அங்கேயுமே ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அவர் சொன்னார். நாங்கள் போய் கேட்டால் அங்கே வந்து காமிச்சாங்க 650 ரூபா கேட்குறாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ பெட்டு கூட பார்த்திங்கன்னா டபுள் காட் பெட்டு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இது 650 எல்லாம் வந்து அதிகம். அப்புறமா பார்கெயின் பண்ணதுக்கு 500 என்னவோ வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு பஸ் ஸ்டாண்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வந்து பாருங்கள் டார்மெட்ரி செட் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 10 ரூபாய் ஏறி இறங்கினா நம்ம கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்க அந்த டார்மெட்ரி பிடிக்கல இல்லையா, அதனால் நாங்கள் மறுபடியும் திரும்பி இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் தான் அக்செப்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூபிஐ ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம போயிட்டு நம்ம ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்து இருக்கணும், ஸோ ஒரு 2 நாளாச்சும் ஸ்டே பண்ணணும், ஒரு 500 ஆனாலும் ஒரு 1000 ருபீஸ் வேஸ்ட்டு தானே, ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் வந்து கோயில் கோபுரம் கிட்டவே போயிட்டோம். ஸோ ஃப்ரீ மீல்ஸ் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீ மீல்ஸ் சாப்பிட வந்து போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் எங்கே ஸ்டே பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முழுக்க பாருங்கள். அவர் எனக்கு ரூம் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அவர் திருப்பதிக்கு கிளம்பிடுவார். அவர் ஸ்டே பண்ணவெல்லாம் போகிறது கிடையாது. எனக்கு தெரியாது, புதுசாக வந்திருக்கேன்றதுனால அவர் என் கூடவே இருந்து எனக்கு வழிகாட்டியாக வந்து இருந்தாரே தவிர நான் தான் ரூமில் ஸ்டே பண்ண போகிறேன். சரி, எதுக்கு ஒருத்தனுக்கு எதுக்கு அவளை செலவு பண்ணி தங்கிக்கணும், ஸோ ஃபேமிலியோடு போனால் அது வேறு வேலை, அதனால் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் நடந்து போயிட்டேன் நான். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.